வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் ஸ்வாட் ஃபேரி அனிமோட 20வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல எல்லாரும் அவங்க இடத்துல நில்லுங்கன்னு அவன் சொல்றான். எல்லாரும் அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்கன்னு டீச்சர் சொல்றாரு. இந்த பையன் அவனுடைய சக்தியை யூஸ் பண்ணி மற்ற ஸ்டூடெண்ட்டுங்களை சாவடிக்க பாக்குறான்னு பிளாக் ஷாட் சொல்றத கேட்டு ஹீரோ கடுப்பாயிடுறான். அது மட்டும் இல்லாம என்னை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோ கடுப்பா பாத்துக்கிட்டு இருக்கான். டீச்சரும் அவன் சொல்றத கேட்டுக்கிட்டு இருக்காரு. குன்லூனுடைய ரூல்ஸ் மீறதுனால இவனுக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும்னு பர்பிள் ஷாட் சொல்றாரு. அவன் ஏன் அந்த மாரி செஞ்சான்னு முதல்ல கேட்கணும்னு ஸ்னோகல் சொல்றாங்க. பிளாக் ஷாட் கடுப்பாயிடுறான். எவர் கிரீன் நேத்து உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு டீச்சர் சொல்றாரு. நான் ஸ்பிரிச்சுவல் கேதரிங் ரிலிமு கிட்ட போறேன். அதுக்கு என்கிட்ட இருந்த மருந்து காலி ஆகிடுச்சு. அதுக்காக டெக்கன் கிட்ட போய் மருந்து கேட்க போயிருந்தேன். ஆனா அவர் எனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. டீச்சர் நான் எவர் கிரீனுக்கு எப்பவோ 10 மடங்கு அதிகமாகவே நான் மருந்துங்களை கொடுத்துட்டேன். ரூல்ஸ் படி என்னுடைய வேலையை நான் கரெக்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு டெக்கன் சொல்றான். எவர் கிரீன் நீ ரூல்ஸை மீறி உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் ரிலிமோடைய பவர் அதிகரிக்கிறதுக்காக அதிகமாக மெடிசன் எடுத்திருக்கேன்னு பிளாக் ஷாட் சொல்றாரு. டீச்சர் என்னுடைய மாஸ்டர் ரொம்ப நல்லவர். நைட்டும் பகலுமா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை போய் இப்படி தப்பா பேசுறீங்களே. டெக்கன் இவன் தான் குன்லூனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்வாட் இம்மார்டல் ஸ்டூடெண்ட். அவனுக்கு கொஞ்சம் மெடிசன் கொடுக்கறதுல எந்த ஒரு தப்பும் இல்ல. டீச்சர் என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் அந்த தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன்னு டெக்கன் சொல்றான். பிளாக் ஷாட் கடுப்பாயிடுறான். எவர் கிரீன் நீ ஒன்னும் கவலைப்படாத. வருங்காலத்துல உனக்கு மருந்து தேவைப்பட்டா நீ மெடிக்கல் ஆளுக்கு போக வேணாம். நீ எக்ஸு பீக்கு வந்துட்டு உனக்கு தேவையானதை எடுத்துக்கோன்னு ஸ்னோகல் சொல்றாங்க. ஆமா எவர் கிரீன் இதுக்கப்புறம் நம்ம அந்த மெடிசன் ஆளுக்கே போக கூடாதுன்னு ஹீரோயின் சொல்றா. நீங்க இந்த மாரி சொன்னதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நன்றி ஸ்னோகல்னு ஹீரோ சொல்றான். உனக்கு தேவையான மருந்து எல்லாம் மெடிசன் நாள்ல இருந்து எடுத்துக்கிட்டு உன்னுடைய பவர் அதிகரிச்சு மத்தவங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கியான்னு பர்பிள் ஷாட் சொல்றாரு. அவங்க 2 பேரும் தான் முதல்ல என்னுடைய அப்பாவை பத்தி தப்பா பேசினாங்கன்னு ஹீரோ சொல்றான். என்னுடைய வளர்ப்பு மகன்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்க ஏன் உன்னுடைய அப்பாவை பத்தி தப்பா பேச போறாங்கன்னு பிளாக் ஷாட் சொல்றாரு. மாஸ்டர் நான் சொல்றத நீங்க நம்பலனாலும் பரவாயில்ல. அங்க இருந்தவங்க கிட்டயாச்சும் கேட்டு பாருங்கன்னு ஹீரோ சொல்றான். அவனுங்க 2 பேரும் ஹீரோவே பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. டீச்சர் முதல்ல அவங்க தான் எவர் கிரீன் கூட சண்டை ஆரம்பிச்சாங்க. நீ ஒரு வேஸ்ட் உங்க அப்பெல்லாம் ஒரு ஆளாடான்னு சொன்னாங்கன்னு அவ சொல்றா. இதுக்கப்புறம் நீங்க ஒண்ணுமே பேசக்கூடாதுரா. அவனுங்க டக்குன்னு மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறானுங்க. இது என்ன அவ்வளோ கஷ்டமான வாத்தியாடா. இந்த விஷயத்துல அவனே முதல்ல தப்பு பண்ணி இருந்தாலும் நீ எல்டர் கிட்ட தானே சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு நீயே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு சண்டை போடுறியாடா. உன்னுடைய ஸ்வாட் பவரை வச்சுக்கிட்டு மத்தவங்களை காயப்படுத்திக்கிட்டு இருக்கியா. நீ இந்த மாதிரி கொடூரமா நடந்துக்கிற விஷயம் மட்டும் மாஸ்டருக்கு தெரிஞ்சா அவர் கண்டிப்பா உன்னை விடவே மாட்டாருன்னு பிளாக் ஷாட் சொல்றாரு. ஹீரோ சிரிச்சிட்டு நான் ஒரு அரக்கன் தான் சொல்றான். டீச்சர் ஹீரோவே பாத்துக்கிட்டு இருக்காரு. என்னுடைய அப்பா சீஷுவான் அவர் ஒரு ஸ்வாட் ஃபேரி. கெட்டவங்களை பல பேர் அவர் அழிச்சிருக்காரு. 14 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மட்டும் தனியா டீமன் சீக்குள்ளார போயிட்டு டெவில் ஜெனரல் கூட தனியா அவருடைய உயிரை கொடுத்து போராடினாரு. நான் கண்டிப்பா அந்த டீமன் ஜெனரல் கிட்ட இருந்து நம்ம ஊரை பாதுகாப்பேன். அது மட்டும் இல்லாம பர்பிள் கேர்ள் கிட்ட தாவோ பாடி இருக்கு. என்னுடைய அப்பா மட்டும் இல்லைன்னா இந்த ஊர் எப்பயும் அழிஞ்சிட்டு இருக்கும். இப்பயும் நீங்க என்ன வெறும் ஒரு பொடி பையன் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் யாருன்னு அப்புறமா காட்டுறேன். ஆனா அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்றத இவனுங்க நினைச்சு கூட பார்க்கல. அவத்தான் அடைக்கலம் கொடுத்தாரு. ஆனா இவனுங்க முதுகுக்கு பின்னாடி குத்தாரவனுங்களா இருக்கானுங்க. யாரா இருந்தாலும் சரி என்னுடைய அப்பாவை பத்தி யாரும் தப்பா பேசவே கூடாது. நீங்க ஒரு கல்லு மேல முட்டையை வச்சு அடிச்சாலும் சரி அந்த முட்டை தான் உடையுமே தவிர கல்லுக்கு எதுவும் ஆகாது. அந்த கல்லு மாதிரி தான் நானுன்னு ஹீரோ சொல்றான். உன்னை எவர் கிரீன் சொல்றது சரிதான். எங்க அப்பா அந்த இடத்துக்கு போனப்ப அவரை திட்டம் போட்டு பிடிச்சிட்டாங்க. அந்த மேஜிக் கேட்டில் இருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அங்கிள் சீஷுவான் தான் அவருடைய உயிரை கொடுத்து அவரை காப்பாத்த ட்ரை பண்ணாரு. அவங்க எல்லாரையும் கண்டிப்பா அழிச்சே ஆகணும்னு ஹீரோயின் சொல்றா. 2 பேரும் ஹீரோயின் சொல்றதே பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸ்னோகேலும் ஹீரோயினே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் அப்ப வெறும் ஒரு சின்ன பொண்ணு. என்னால அவங்கள காப்பாத்த முடியல. எனக்குன்னு இப்போதைக்கு எவர் கிரீன் மட்டும்தான் இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனுடைய கைய பிடிச்சிடுறா. வெறும் 12 வருஷத்துல அந்த விஷயத்தை எல்லாருமே மறந்துட்டாங்க. செட்டுக்காக அவங்க ரொம்ப போராடி இருக்காங்க. அவங்கள பத்தி தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும். முதல்ல உங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்னு பாருங்கடான்னு ஹீரோயின் சொல்றா. அவனுங்க 2 பேரும் சைலண்டாவே நின்னுகிட்டு இருக்காங்க. டீச்சர் பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 28 வருஷத்துக்கு முன்னாடி பெங்சன் மலையில ஸ்வாட் இம்மார்டலோடைய சக்தியை கண்ட்ரோல் பண்றதுக்காக ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு
இருந்தாங்க. அந்த மலை மட்டும் தனியா ரொம்ப வீக்கா இருந்துச்சு. அந்த இடத்துக்கு அந்த டீமன் ஜெனரல் வந்தான். அதனால கூயூஷ் இம்மார்டல் கேட்டுக்கிட்ட உதவி பண்ண சொல்லி கேட்டாங்க. சில பேர் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சாங்க. நான் அங்க போக வேணாம்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு வேற வழி இல்லாம அந்த இடத்துக்கு போயிட்டேன். அந்த இடமே ஒரே போர்க்களமாவும் உயிரும் போய்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நானும் ரொம்ப வீக்கானவன் மாரி ஆகிட்டேன். அப்ப குன்லூனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு ஹீரோயின் கேக்குறா. அந்த நேரத்துல தாய்பாய் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஸ்வாட் இம்மார்டல் கிட்ட இருந்து மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் தாய்பாய்க்கு இந்த விஷயத்த பத்தி யாருமே சொல்லல. ஏன்னா அந்த நேரத்துல பெரிய சண்டை போயிட்டு இருந்துச்சு. அதனால அந்த நேரத்துல எங்களால டேங்ஸோட இம்மார்டலை காப்பாற்ற முடியல. கூயூஷ் இம்மார்டல் கேட்டே மொத்தமா அழிச்சிட்டாங்க. அதுல இருந்து எப்படியோ நம்மளுடைய குன்லூன் மட்டும் தப்பிச்சிடுச்சு. ஆனா குவிங்லிங் ஸ்வாட் வேலி சீஷ்வான் ஸ்வாட் இம்மார்டல் போயிட்டாங்க. அவன் சொன்ன அந்த உடம்பு கண்டிப்பா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல கூயூஷுக்கு எதனா ஒரு சக்தியை கொடுக்க உதவும். அதனால அதுக்கு இம்மார்டல் கல்டிவேஷன் எல்லாத்தையும் கத்து கொடுக்க சொன்னாங்கன்னு டீச்சர் சொல்றாரு. ஸ்னோகேல் அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கையை பிடிச்சுக்கிட்டு ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.